கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து யார் பர்த்டே விளாக்னா என்னோட பர்த்டே தான் கைஸ். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கும் வரும். அண்ட் எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் கைஸ். எப்படின்னா வந்து நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபரும் ஏறுது, நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு முழுக்குள்ள ஒரு தோணல் இருக்கும். ஸோ கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதனா கருத்து இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து காலையில் எழுந்து குளிச்சாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:17. ஸோ 9:17 AM. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சுக்கிறேன். கோயிலுக்கு போகலாமா வேணாமான்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா கைஸ், நான் இன்றைக்கி வந்து ஜாபுக்கு போகலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் எதை பண்ணவே கூடாதுன்னு இருந்தேனோ அதை இன்றைக்கி பண்ண போகிறேன். அண்ட் நான் நிறைய பேருக்கு சொல்கிற விஷயமும் ஜாபுக்கு போகாதீங்கன்னா, ஸோ அதையே நான் பண்ண போகிறேன். ஏன் பண்ணுறேன்னு வந்து போக வீடியோவில் சொல்கிறேன். கைஸ் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? இன்றைக்கி வழக்கம் போல் நார்மல் டே மாதிரி தான் கைஸ் இருக்குது. என்றைக்கு போல் இருக்கிற மாதிரி இன்றைக்கும் ஒரு சாதாரணமான நாள். மற்ற நாளில் கூட ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப போரிங்காக இருக்குது. ஸோ வந்து கைஸ் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பர்த்டே கேக் கட்டுவோம் கைஸ். இதெல்லாம் ஓவரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கதை சொல்கிறேன் கைஸ். ஆக்சுவலாக வந்து பேசிக்கலி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேக் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டானுங்க. ஏன் நான் வந்து அவனுங்க கூப்பிட்ட இடத்துக்கு நான் வரலையா, அதனால் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கையில் கொடுத்துட்டு போயிட்டானுங்க கைஸ். ஸோ நம்ம மறுபடியும் என்ன கேக்குன்னு ஆர்வமாக இருக்குது கைஸ். ஐஸ் கேக் தான், என்ன ஃப்ளேவர் தெரில. ஸோ அதனால் இருங்க ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. ஸோ கைஸ் திஸ் இஸ் அவர் கேக். ஆக்சுவலாக வந்து கைஸ் அவனுக்கு கூப்பிட்டானுங்க, நான் கூப்பிடல. அண்ட் கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ண 2-3 நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. என்னடா 2-3 நண்பருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஸ்டோரி யாருமே போடுவான், நான் அப்படியே ஸ்டோரி போடுறது ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ யார் அந்த நண்பர்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியும் யார் அந்த ஹை கைஸ். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃப்ளேவர் தான் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஏன்னா வந்து ஸோ கைஸ் திஸ் கேக் வாஸ் ஸ்பான்சர்ட் பை மை ஃப்ரெண்ட் சதீஷ். ஸோ கைஸ் திஸ் ரெட் வெல்வெட் கேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். எனக்கு ரெட் வெல்வெட் ரொம்ப பிடிக்குன்றதுனால ரெட் வெல்வெட்டே வாங்கிட்டு வந்திருக்கான். அண்ட் எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், ஏன்னா வந்து இதில் டவுட் இல்லை, அதுதான் டவுட்டு. ஸோ இது ஒரு 1/2 kg கேக். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கேக் சதீஷ். ஆனால் என்ன அவன் தான் இல்லை. ஸோ கைஸ் நம்ம வெட்டிப்போம். ஹாப்பி பர்த்டே எனக்கு. அண்ட் இந்த கேக் ஊட்டுறதுல ஒரு பிரச்சனை வரும் கைஸ். இந்த மாதிரி நம்ம தனியாக கேக் ஊட்டும் போது யாருக்கு ஊட்டணுன்றது நமக்கு அவசியமே கிடையாது. நம்மளே எடுத்து நம்மளே ஊட்டிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது சீஸ் ஃப்ளேவர். ஆஹா, ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. காலங்காலத்தில் ஸ்வீட்டோட ஆரம்பிங்க கைஸ். அன்றைக்கி நாள் ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட்டாக இல்லைனா எனக்கு கேட்காதீங்க கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே மாதவன் MO27 இந்த ஐடென்டிட்டி கைஸ். நான் வந்து நேம். ஸோ கேக் வாஸ் வேறு மாதிரி. நான் கூட கேக் கிளாஸ் போகலான்னு நினச்சேன் கைஸ். பட் ஒரு டபுள் மைண்டடாக இருக்கேன். 10 மணிக்கு ஜாபுக்கு போகணும், வேலைக்கு பார்க்குறோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம். கடவுளை நம்புங்க கைஸ், கடவுள் இருக்கார் கைஸ். ஸோ ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னடா வேலைலாம் சொல்ல முடியாது. மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மேபி அப்டேட் பண்ணுறேன். யாருன்னா கமெண்டில் கேட்டிங்கன்னா, யாரும் கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் யாராச்சும் கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ லஞ்ச் சாப்பிட வந்தேன். ஸோ அப்டேட் பண்ணிடலான்னு நினச்சேன். அண்ட் நான் வந்து நிறைய பேர் ஏன் சொல்கிறேன்னா ஜாபுக்கு போகக்கூடாதுன்னு, ஆனால் நானே ஜாபுக்கு போனேன்றேன். நான் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே போடலாம் இப்போ. ஏன்னா வந்து கைஸ் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து ஒரு ஜாபில் போய் ஒர்க் பண்ணாலும் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் தான் கொடுக்கும். ஆனால் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 months வேணால் அது வந்து நீங்கள் பக்காவாக அனாலிசிஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயத்தை வந்து நல்லா ஸ்டடி பண்ணி பக்காவாக வந்து லொக்கேஷன் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் வந்து பிக்கப் கண்டிப்பாக ஆகிடும்.
பிக்கப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட்டு எப்படி சொல்கிறது, நம்ம ஆனால் வந்து ஒரு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 3 மந்த்ஸ் வந்து நம்ம வந்து அதை பல்ல கடிச்சிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் மோர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து மூவ் ஆன் ஆகிடும். ஸோ ஜாப் பெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் தான் என்றைக்கும் பெஸ்ட்டு. அப்போ எதுக்குடா ஜாபை பிடுங்கிறதுக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்ன கதைனா, நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபுட் கவுட் கிச்சன் ஒன்று ஆரம்பித்தேன் கைஸ். அது ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன்றதோட ஸ்டாப் தான் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். ஏன்னா வந்து என்னால் ரன் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஆர்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங் 15 days நல்லா வந்தது கைஸ். அதுக்கப்புறம் செம்ம டவுன் ஆகிடுச்சு. நான் வந்து ஃபுட் லைசன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஃபுட் லைசன்ஸை நம்பி தான் ஆரம்பித்தேன். ஃபைனலி ஃபுட் லைசன்ஸ் கிடைக்காதனால வந்து ஆர்டர்ஸும் வரல. ஏன்னா ஃபுட் லைசன்ஸ் வச்சு வந்து நான் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து நம்மளோட கடையை வந்து ப்ளேஸ் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் ஓட்டலாம்னு நினச்சேன். நானும் லைசன்ஸுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் கடைசி வேறு வந்த பாடி இல்லை. சரி கைஸ், சரி அதுக்கு நான் அப்படியே உக்காந்துருக்கூடாதுல. ஸோ கடை வைக்கலான்னு பார்த்தா கடை வைக்கிறதுக்கு காசு வேணும் கேட்டேன். தரேன்னு சொல்கிறாங்களே தவிர தரமாட்டுறாங்க கைஸ். எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அவங்கள நம்பி நம்ம மூவ் ஆன் பண்ண முடியல. ஸோ காசு தேவை, அதுக்கு நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்புறம் ஒரே மாதத்தில் போய் சம்பாரிச்சிரு வேலையை கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பட் இப்போ சும்மா தான் இருக்கேன் 1 month. ஸோ அதனால் வந்து தப்புன்னும் கிடையாது ஜாப் போகிறது. நான் ஜாப் போகாதீங்க. மோஸ்ட்டாக வந்து ஜாபை வந்து மோஸ்ட்டாக குயிட் பண்ண பாருங்கள். உங்கள் சுச்சுவேஷனை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அந்த சுச்சுவேஷனை பொறுத்து ஜாப் குயிட் பண்ணுறதா வேணாமான்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. ஸோ எனக்கு கேட்டால் ஜாப் பெஸ்ட்டாக கேட்டால் பிஸ்னஸ் பெஸ்ட்டாக கேட்டால் ஜாப் தான் பெஸ்ட்டு கிடையாது, பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஜாப் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது கைஸ். நீங்கள் எவ்வளோ நாள் உழைச்சாலும் சரி, 40 வருஷம் உழைச்சிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஹைக்கே இருக்காது. அந்த ஹைக்குன்றது வந்து உங்கள் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக போயிடும். ஆனால் பிஸ்னஸ் அப்படி கிடையாது. ஆனால் பிஸ்னஸில் வந்து உங்கள் மொத்த ஃபினான்ஷியலும் லாக் ஆகிற அளவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. பிஸ்னஸில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக யோசித்து பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து உங்களை கைவிடாது கைஸ். ஸோ பிடிச்ச பிஸ்னஸாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்க என்னோடய பர்த்டே ட்ரெஸ் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் வீடியோவே பார்த்தீங்க. அண்ட் இன்னொரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அதுவும் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஜூடியோவில் தான் கைஸ் எடுத்தேன். 500 rupees கைஸ். நல்லா இருக்கா? எங்கள் ஃப்ரெண்டு தான் செலெக்ஷன் பண்ணாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து இன்னும் ஒரு வாட்டி வீடியோ எடுப்பேன். ஈவினிங் வந்து எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து நிறைய பேர் என் பர்த்டேவே ஞாபகம் இல்லை. ஸோ ஞாபகம் இருக்க நண்பர்களுக்கு, ஞாபகம் வச்சு விஷ் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா நான் ரொம்ப நல்லா புதேன்னு பார்த்தேன் கைஸ். வந்தாண்டா கௌசிக்குன்ற மாதிரி. சாரி கைஸ், கௌசி நான் ஒன்றும் சொல்லலை, அந்த டைலாக்கை சொன்னேன். ஸோ கைஸ் என்ன ஆச்சுன்னா நல்லா போயிட்டு இருந்தது கைஸ். ஜாலியாக போச்சு கைஸ். ஒரு என்ன ஆச்சுன்னா வந்து டயர் பிளாஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ அதனால் அந்த பஞ்சர் போடுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன் அந்த 1 hour. ஐயோ. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து நடுவில் என் ஃப்ரெண்ட் வந்து கேக் வெட்டியிருப்பாங்க. அந்த கிளிப் நான் முன்னாடியே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன, இது ஒரு படி ட்ரெஸ் கைஸ். இது நல்லா இருக்குது. இப்படின்னா வந்து நம்ம கோணிப்பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோணிப்பையில் வந்து ஓட்ட போட்ட மாதிரி இருக்குது கைஸ். நல்லா இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து வேறு என்ன சொல்கிறது தெரியல கைஸ். பார்ப்போம்.
ஜெயிப்போம், வீரமே ஜெயம். ஜெயம் வீரம். கைஸ் பை, டாட்டா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ பாசமாக என்னை வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க தெரிஞ்சுப்பேன் கைஸ். நன்றி, வணக்கம். ஆனால் கைஸ், நான் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். எல்லா பர்த்டேக்கும் நான் வந்து வளர்க்காமல் அழுதுருவேன். இந்த பர்த்டேவும் அழணும்னு தோணிகிட்டே இருக்குது. பட் நான் வந்து அழ மாட்டேன். ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து நான் அழக்கூடாதுன்னு இருக்கேன். ஸ்ட்ராங்காக இருப்பேன் கைஸ். டோன்ட் வரி, பி ஹாப்பி. அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்கிறதுனே தெரில கைஸ். எப்படி இருந்தாலும் செருப்படி கொடுக்கறது, செருப்படி வாங்கிறது இயல்பாயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் எத்தனை பேர்கிட்ட செருப்படி வாங்கினீங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.